அன்பு பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடைவிழா 2024 ஆண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அந்த வீடியோ தொகுப்பினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 3வது நாள் சுடலை மாடனும் காலனும் பெரிய நாயகிபுரம் ஊர் பவனி வரும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு கோவில் கொடைவிழா என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஊரில் உள்ள அனைத்து மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடைவிழா போது சிறுவர் முதல் பெரியவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக ஆனந்தத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தனர். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடைவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமம் பெரிய நாயகிபுரம். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடைவிழாவின் சிறப்பு கொதிக்கும் மஞ்சள் நீரில் சாமிகள் குளிப்பது, எரியும் தீச்சட்டியுடன் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஊர் பவனி வருதல், பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் அனைவரும் புதன்கிழமை ஆனந்தத்தில் அருமையான ஒயிலாட்டம் ஆடி சுடலை ஆண்டவர் மற்றும் காலன் சாமியுடன் பவனி வரும் காட்சிகள் பார்ப்பதற்கும் மெய்சிலிருக்க வைக்கும். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் ஒரு கோவில் வரிதாரர் இருக்கிறார். அவரது வீட்டுக்கும் அம்மன் சாமி தலையில் தீச்சட்டியுடன் செல்வது போல் காலன் சுவாமியும் சுடலை ஆண்டவரும் செல்வார்கள். தற்போது அந்த வீட்டிற்கு தான் பக்தர்களும் சாமிகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் அனைவரும் சந்தோஷ மிகுதியில் ஆடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தனர். என் அன்பு பக்த கோடிகளை தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பெரிய நாயகிபுரம் இளைஞர்களின் ஆனந்த நடனத்தையும் நீங்கள் கண்டு மகிழலாம். சாதாரணமாக ஒரு மனிதன் ஆடிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு நேரம் ஆட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் ஆட்டத்திற்கும் ஈடு கொடுத்து ஆடும் சுடலையும் காலனும் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். தப்பாட்டம் அடிக்க அதற்கு சரியான ஆட்டம் போட்டனர் பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள். பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் ஆடும் இந்த ஆட்டம் ஏறக்குறைய சுடலை ஆண்டவர் ஆடும் அதே ஆட்டத்தை போலேயே இருக்கிறது. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே தப்பாட்டத்திற்கு சரியான ஆட்டத்தை போட ஆரம்பித்தார்கள். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடைவிழா புரட்டாசி மாதத்தில் நடைபெறும். எப்பொழுதும் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும். இந்த வருடம் கோவில் கும்பாபிஷேகம் இருந்ததால் அது 1 வாரம் தள்ளி போனது. தற்போது காலன் சுவாமி பெரிய நாயகிபுரம் இளைஞர்களுடன் சேர்ந்து ஆட தப்பாட்டத்தை சிறப்பாக அடிக்க சொல்லி பக்தர்களுடன் சேர்ந்து பெரிய நாயகிபுரம் இளைஞர்களுடன் சேர்ந்து காலன் சுவாமி ஆடிக்கொண்டிருந்தார். என் அன்பு பக்தர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். தொடர்ந்து பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு வெளியூரிலிருந்தும் நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீர்கள்.
என் அன்பு பக்த கோடிகளே, நீங்கள் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு வருவதாக இருந்தால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவிற்கு வாருங்கள். மற்ற நாட்களில் பூஜை மாலையில் நடைபெற்றாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தான் சிறப்பு வாய்ந்தது. தொடர்ந்து எனது வேலை பளுவின் காரணமாகத்தான் வீடியோவை தொடர்ந்து என்னால் உங்களுக்கு வழங்க இயலாமல் போனது. இன்னும் 2 பாகங்களுக்கு வீடியோ இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நமது வீடியோக்கள் இனி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நிறைய பக்தர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் என்னால் வீடியோவை உடனடியாக உங்களுக்கு வழங்க இயலவில்லை. பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவை யூடியூப் வழியாக மிக அதிக அளவில் பக்தர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். என்னால் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவை வழங்க இயலாமல் போனதற்கு. பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி அருமையான ஒரு ஆட்டத்தை போட்டு ரசித்தார்கள். இதனை சுற்றி இருந்த பக்தர்கள் அனைவரும் பார்த்தும் ரசித்தார்கள். பெரிய நாயகிபுரம் கோவில் கொடை விழா என்பது பெரிய நாயகிபுரம் ஊரையே ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு கொண்டு சென்றுவிடும். இளைஞர்கள் அனைவரும் ஆளாளுக்கு ஒரு ஆட்டம் போட அதை பார்க்க மிகவும் அழகாகவே இருந்தது. இப்படி பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் ஆடிக்கொண்டிருக்க திடீரென்று அங்கே வந்தார் சுடலை மாடன். கையில் தீப்பந்தத்துடன் வந்து இளைஞர்களுடன் சேர்ந்து ஆட ஆரம்பித்தார். சுடலை ஆண்டவர் தனக்கென ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஆடினார். அதேபோல் காலன் சுவாமியும் தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டி ஆடிக்கொண்டிருந்தார். பக்தர்கள் இளைஞர்கள் என அனைவரும் சந்தோஷ மிகுதியில் ஆடிக்கொண்டிருந்தனர். ஆனால் சுடலையின் ஆட்டம் தனி அழகுதான். இதனை பார்த்து இளைஞர்களும் அப்படியே ஆட முயற்சி செய்கிறார்கள். இளைஞர்களும் சுடலையும் காலனும் ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார்கள். ஆட்டத்திலும் அனல் பறந்தது. சுடலை ஆண்டவர் 2 கூட்டத்தையும் ஒரே கூட்டமாக கூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதன்படியே சுடலை ஆண்டவர் 2 கூட்டத்தையும் ஒன்றாக கூட சொன்னார். தற்போது 2 கூட்டமும் ஒன்றாக மாறிவிட்டது. மறுபடியும் சுடலை அவர்களுடன் சேர்ந்து ஆட ஆரம்பித்தார். அவர்களுடனேயே காலன் சுவாமியும் ஆடிக்கொண்டிருந்தார். பெரிய நாயகிபுரம் இளைஞர்களும் சுடலை ஆண்டவரும் காலனும் ஆடும் ஆட்டம் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தற்போது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் இருந்து ஊரின் ஒரு புறமாக இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் சாமிகள் சென்று அப்படியே ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வீட்டிற்கும் வந்துவிட்டார்கள். இனி மறுபடியும் கோவிலுக்கு திரும்பி செல்ல வேண்டும். சுடலை ஆண்டவர் கோவிலுக்கு சென்றவுடன் ஒரு ஆட்டம் ஆடுவார். அதனை பார்க்க என் அன்பு பக்த கோடிகளே, இன்னும் சில நாட்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து அடுத்த பாகத்தில் அந்த வீடியோவை நாம் பார்க்கலாம். நன்றி.